இன்றைக்கி நம்ம ஈஸியாக குக்கர்லேயே சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் குக்கர் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை ஓரளவு நல்லா வதக்கிடணும். அப்போ தான் ஒரு கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட் மாதிரி நல்லா வரும். வெங்காயம் இந்த அளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ இது கூட ஒரு தக்காளி அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் 500 கிராம் சிக்கனை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த சிக்கன் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் கலர் மாறி இந்த வெள்ளையாக வர்ற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சிக்கன்லாம் ஓரளவு குக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த சமயத்தில் நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கிறேன். நார்மலாக எல்லோரும் தேங்காயை அரைச்சி அப்படியே விழுதாக சேர்த்துக்குவாங்க. அதை விட இந்த தேங்காய் அரைச்சிட்டு சக்கை எடுத்துகிட்டு பால் மட்டும் விட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஊற்றி செஞ்சு பாருங்கள். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம். வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் விடுங்க. நல்லா வெந்துடும். இப்போ 3 விசில் வந்துருச்சு. நான் இப்போ ஆஃப் பண்ணிக்கிறேன். ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறமா கிரேவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ப்ரெஷர்லாம் நல்லா போயிடுச்சு. நம்ம எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக வெந்து நல்லா கிரேவி நல்லா சூப்பராக இருக்குது. சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம்.